என்னடி? ஐலி, ஆமா, நீ எங்க அடிக்கடி ஓடி ஒளிஞ்சுக்கிற? என்ன உன் பிரச்சனை? இதேதாம்மா நானும் கேட்டேன். இவ இன்னும் சிவா இங்க வராததுனால டென்ஷனா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்றா. ஆமா, சிவா ஏன் இன்னும் வரல? பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தானே போயிருக்கான். அப்படின்னா எப்பவோ வந்திருக்கணும்ல. நானும் அப்படிதான் நீ நினைச்சேன். ஆனா அவரு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போலையாம், குன்றத்தூர் போயிருக்காராம். என்ன, குன்றத்தூருக்கா? என்ன சொல்ற ஐலி? இப்ப எதுக்கு அவன் அவ்வளவு தூரம் போகணும்? என்ன வேணும்னே அவன் பண்ணிட்டு இருக்கானா? நீங்க ஏன் நீ டென்ஷன் ஆகுறீங்க? சிவாவுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்திருக்கும், அதான் குன்றத்தூர் போயிருப்பாரு. சரி, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணியா? இரு, நானே கால் பண்றேன். இல்ல நீ, நான் இப்பதான் கால் பண்ணேன், பேசிட்டேன். அவரு வந்துட்டு இருக்காராம், கோயில்ல இருந்து கிளம்பிட்டாராம். பைக்ல வந்துட்டு இருக்கும்போது எதுக்கு அடிக்கடி கால் பண்ணிக்கிட்ட? சரி, நீயாவது இங்கே இரு, அப்பப்ப காணாம போயிடாது. வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன், வாங்க. வாங்க வாங்க. சரி, உள்ள வா. பத்து, நீ போ, நான் வரேன். நீங்க தனியா நின்று என்ன பண்ண போற? வா, உள்ள வந்து உட்காரு. நீ போ பத்து, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். போ. யாருக்கிட்டயோ போன் பேசிட்டு இருந்தான். அந்த போனையும் இந்த மரமண்டை உடைச்சிருச்சு. டேய், அந்த ஷீலா கால் பண்ணி சார்ல்ஸ் என்னான்னு கேளு. மாமா வர சிவா இன்னும் வராததால டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ஆனா சிவா அங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. கண்டிப்பா என்னால பிரச்சனைய சமாளிச்சிட முடியுமா? ஹெல்ப் கேக்குறதா இருந்தாலும் யாருக்கிட்ட கேக்குறது? விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா அது சிவாவோட உயிருக்கே ஆபத்தா முடிய கூட சான்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? பேசாம அன்னிக்கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லிடலாமா? இரு வரேன். என்னடா? அப்பா, வாமா. அம்மா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you. Thank you. ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. நல்லா இருமா. உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. நீ ரொம்ப நல்லா இருப்ப. நீயும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களை மாதிரியே ரொம்ப வருஷம் புருஷன் கூட ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் வாழணும். சரிம்மா. சாரி கபிலா, நான் வெளியூர்ல இருந்தேன், அதான் உன் கால் அட்டெண்ட் பண்ண முடியல. இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். மர்மா என்னடா சொன்னாரு? வழக்கம் போலதான் ஒரு வேலை கொடுத்துருக்கான். ஆனா இது கொஞ்சம் பெரிய விஷயம். கபிலன், என்ன வேலைடா? இல்ல, அது போன்ல சொன்னா சரியா இருக்காது. நான் ஒரு லாட்ஜ் லொகேஷன் அனுப்புறேன். நான் சொல்றப்ப நீ அங்க வந்து அந்த லாட்ஜ்ல இருந்துகிட்டு தான் வருமா சொன்ன வேலையை முடிக்க போறோம். நீ தான் இனிமே பெரிய சம்பவம்லாம் செய்யறதில்லன்னு சொன்னியடா. இப்ப எப்படிடா ஓகே சொன்ன? என்னோட பர்சனல் வீடியோ ஒன்று வருமா கிட்ட இருக்குடா. அது மட்டும் வெளியே வந்தா என் மொத்த குடும்பத்தோட மானமே போயிடும். அப்புறம் என் குடும்பத்துல யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. வர்மா அந்த வீடியோ வச்சுதான் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். நான் அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா வர்மா அந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துறேன்னு சொன்னான். அதுவும் இல்லாம இதுதான் அவன் எனக்கு கொடுக்குற கடைசி வேலை. இதை கரெக்டா முடிச்சுட்டா இதுக்கப்புறம் வர்மாவோட தொல்லை எனக்கு இருக்காது. அவனால இத்தனை வருஷம் பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த ஒரு வேலையை மட்டும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன். நான் என் ஒய்ஃப் கூடவும் ஃபேமிலி கூடவும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன்டா. அதான்டா நான் வர்மா கிட்ட வேலைக்கு ஓகே சொன்னேன். ஓகேடா, சரி மச்சான், நீ எப்போன்னு சொல்லு, நான் வந்துடுறேன். ஓகேடா, பாய். பாய் மச்சான். அப்போ கபிலன் அந்த லாட்ஜ்ல 1 மாசம் ரூம் புக் பண்ணது வர்மாவோட வேலையை முடிக்கதானா? கபிலன் வர்மா அவனுக்கு கொடுக்கிற கடைசி வேலைன்னு சொன்னானே. ஆனா அப்போ இது சாதாரணமான வேலையா இருக்காது. கண்டிப்பா இது ஒரு பெரிய சம்பவத்துக்கு தான் வர்மா பிளான் பண்றான். நோ, அது நடக்க கூடாது. கண்டிப்பா அவனால பெரிய ஆபத்து வர சான்ஸ் இருக்கு.
யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். ரித்திகா வா, அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிடலாம். ஆ ரித்திகா, நாங்க சொன்னதெல்லாம் மறந்துடாத. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிமா. தேங்க்ஸ் கபிலா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிப்பா. தேங்க்யூப்பா. ஹாப்பி ஆனிவர்சரி மாமா. தேங்க்யூமா. ஹாப்பி ஆனிவர்சரி அத்தை. தேங்க்யூ கபிலா. உனக்கும் தேங்க்ஸ். மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா ரித்திகா வா. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நீங்க 2 பேரும் தீர்க்காயுசா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். என்னங்க பிள்ளைங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன அங்க எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? 2 வார்த்தை நல்லதா சொல்லுங்க. நீங்க 2 பேரும் நல்ல குணத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும். நல்லா இருங்க. அது 2 இருந்தா மத்ததெல்லாம் அதுவா கிடைக்கும். அத்தை, மாமா அப்படியே சொதப்பிட போறாரு அத்தை. இந்திராணி அண்ணி சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இந்திரா நீங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அத்தை. சித்தி, நீங்க என்ன கேட்டாலும் நான் அதை தருவேன். தைரியமா கேளுங்க. அது இல்ல இந்திரா, எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன சம்பந்தி நீங்க இன்னும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் உங்க பொண்ணு நீங்க வேண்டான்னு சொன்னாலும் உங்களுக்கு gift தந்தே தான் தீருவேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அந்த gift உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது இன்னும் நல்லா இருக்கும்ல. அதனால என்ன கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பெருசா கேளுங்க. சித்தி தயங்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க. நீங்க கேக்குறது எதுவா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எங்க கிட்ட எதுவும் இல்லைன்னாலும் பரவாயில்ல. அதான் எங்க கிட்ட எல்லாமே இருக்கே இந்திரா. நீ எங்களுக்கு எந்த குறையுமே இல்லாம பாத்துக்கிற. அதெல்லாம் நானா உங்களுக்கு பார்த்து செஞ்சது சித்தி. ஆனா உங்களுக்குன்னு தனியா ஏதாவது ஆசை இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இது உங்களோட 30வது கல்யாண நாளுக்காக நான் உங்களுக்கு செஞ்சதா இருக்கட்டும்.